பேர் எம். தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் கௌதம் சொல்லியிருந்தாங்க. சார் சைபர் கிரைம் அதோட ஹெல்ப்லைன் எண் 1930 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தாங்க நம்ம ஸ்டோரி புக்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க சார் நம்ம வீடு பக்கத்துலலாம் நிறைய பேர்லாம் படிக்காமல் இருப்பாங்க. நம்ம படித்த நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அந்த திருக்குறளில் அந்த தெய்வத்தால் முடியாத செயலை கூட நம்ம தினம் விடாமுயற்சியால் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தார் இப்போ நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம தினம் ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி போகணும், பின்னாடி மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் காஹாசினி. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் கௌதம் சொல்லியிருந்தாங்க. சாரோட ரோல் மாடல் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னாங்க நம்மளோட குறிக்கோளை நம்ம சின்ன வயசுலேருந்தே முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னாங்க அப்புறம் இப்போ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதை நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னாங்க தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புக்லாம் படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன விஷயங்களே நான் பெரிய பிள்ளை ஆனவுடனே எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நன்றி, வணக்கம்.